Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னங்க, வெயில் சும்மா அக்னி நட்சத்திர ரேஞ்சுக்கு அடிக்குதா? தொண்டையெல்லாம் காஞ்சு போய் ஏதாவது ஜில்லுன்னு கிடைக்குமான்னு தேடுறீங்களா? கவலைய விடுங்க. கடையில கெமிக்கல் கலந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதிலா வீட்லயே சூப்பரான இயற்கை பானம் லெமன் ஜிஞ்சர் சர்பத் சிரப் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஒரு முறை செஞ்சு வச்சா போதும், அப்புறம் எப்ப வேணுமோ அப்போ டக்குன்னு கலந்து குடிச்சுக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல 1/2 கிலோ சீனிய போடுங்க. இப்போ இதுல நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்ச 3 டீஸ்பூன் இஞ்சி விழுத சேருங்க. அது கூட 200 மில்லி தண்ணிய ஊத்தி அடுப்ப பத்த வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. சக்கரை கரைஞ்சு கம்பி பதம் கயிறு பதம்னு கம்பி கட்டுற கதை நமக்கு தேவையே இல்ல. சக்கரை நல்லா கரைஞ்சா மட்டும் போதும். இதுல தேவைன்னா கொஞ்சமா yellow மற்றும் green கலர் சேருங்க. பார்க்க கவர்ச்சியா இருக்கும். இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கூடவே 2 சிட்டிகை ஜீரகத்தூள், இது எடிட்டிங்ல மிஸ் ஆயிடுச்சு, சாரி. அப்புறம் 2 சிட்டிகை கருப்பு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த கருப்பு உப்பு சேர்க்கும் போது வர்ற வாசம் இருக்கே, சும்மா வேற லெவல். ஜீரகத்தூள் கருப்பு உப்பு இது ரெண்டும் தான் நம்ம சர்பத்துக்கு அந்த கிக் கொடுக்க போற ஸ்பெஷல் ஐட்டம்ஸ். பாகு நல்லா தயாரானதும் அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ முக்கியமான விஷயம், இந்த பாகு நல்லா ஆறணும். சூடா இருக்கும்போது லெமன் ஊத்திடாதீங்க, கசந்துடும். அப்புறம் ஏங்கிட்டு சண்டைக்கு வரக்கூடாது. ஆறுன பிறகு ஒரு 7-8 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சாறு எடுத்து இதுல ஊத்தி நல்லா கலந்து விடுங்க. பழத்தை கடையில வாங்கும் போதே நல்ல நசுக்கி பார்த்து ஜூஸா இருக்கிறதா வாங்கிக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்ம லெமன் ஜிஞ்சர் சர்பத் சிரப் ரெடி. இத வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பெல்லாம் வெயில் மண்டைய பிளக்குதோ அப்பெல்லாம் ஒரு கிளாஸ்ல 2 ஸ்பூன் சிரப், கொஞ்சமா ஐஸ் வாட்டர், 2 ஐஸ் கட்டி போட்டு கலக்கி குடிச்சிங்கன்னா ஸ்வர்க்கம் தான் போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பர் ரெசிபில பார்க்கலாம். டாடா.
மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.